Hi friends, India's last road பார்த்திருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல இருக்கிற தனுஷ்கோடி தான் நாங்க இங்க போயிட்டு இருக்கோம். இது ஒரு இந்தியன்ஸும் வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து அசோகா எம்ப்ளம் வச்சிருக்காங்க. ரெண்டு கடலும் சங்கமிக்கிற இடங்க. பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் ரெண்டுமே ஒன்னா சேர இடம் தான் அந்த தனுஷ்கோடி. லெஃப்ட் சைட்ல பே ஆஃப் பெங்கால், ரைட் சைட்ல இந்தியன் ஓஷன். ஈவினிங் 5 மணிக்கு மேல இந்த இடத்துல வந்து என்ட்ரிக்கு அலோட் கிடையாது. மார்னிங் 8 மணில இருந்து ஈவினிங் ஒரு 4:30 வரைக்கும் நீங்க அந்த இடத்த சுத்தி பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு 1 hour இருந்தாலே போதும், நீங்க ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். தமிழ்ல அரிச்சல் முனை, இங்கிலீஷ்ல வந்து லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்னா தனுஷ்கோடின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அது ஏன்னா 1964ல இந்த இடத்துல ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி ஒரு பெரிய சிட்டியா இருந்திருக்கு. ஹார்பர், ஸ்கூல், ரயில்வே ஸ்டேஷன், டெம்பிள், சர்ச் இப்படின்னு எல்லாமே இருந்திருக்கு இந்த இடத்துல. முன்னாடி காலத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீலங்கா வரைக்கும் கனெக்ட் ஆயிருந்திருக்கு. இப்படி கனெக்ட் ஆயிருந்ததுனால ஸ்ரீலங்காக்கும் நம்மளுக்கும் வணிக ரீதியா நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கு. கூட்ஸ் இங்க இருந்து ஸ்ரீலங்கா போறதும் ஸ்ரீலங்கால இருந்து இங்க வரதும் ஒரு சாதாரண வழக்கமா இருந்திருக்கு. 1964 22 டிசம்பர் நைட்ல வந்து ஒரு பெரிய சைக்ளோன் வந்து தனுஷ்கோடியை அழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி பாம்பன் பிரிட்ஜ்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, சோ அதுல கூட ஒரு பெரிய ஒரு அலை வந்து அட்டாக் பண்ணி அந்த ட்ரெயின் அப்படியே கடலுக்குள்ள போயிடுச்சாங்க. அதுலயும் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து அப்படி கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு பெரிய அலைனால தனுஷ்கோடியே அழிஞ்சு போயிடுச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் மனிதர்களே வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த இடம் வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க. எல்லா பீச்சை விட இந்த பீச் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த அழகை ரசிக்கிறதுக்காக மக்கள் வந்து கூட்டமா படையெடுத்து தான் வராங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வண்டி நிக்குதுன்னு சொல்லி. எங்களுக்கு ஆக்சுவலா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகவே முடியல. பாதையிலேயே நாங்க வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க லாஸ்ட் வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கி ஃபர்ஸ்ட் நான் வியூ பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியங்க. ஒரு பக்கம் சி பாத்தீங்கன்னா ஆக்வா கிரீன்ல இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்வா ப்ளூல இருக்கு. அவ்வளவு அழகா கண்கொள்ளா காட்சியா தான் எனக்கு இருந்தது. பீச் மணலே அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும், பாக்குறதுக்கு அவ்வளவு ஒயிட்டா இருக்கும். வர ஜனங்க எல்லாருமே வந்து மண்ணில் விளையாண்டுட்டு தாங்க போறாங்க. நான் கூட மண்ணை டச் பண்ணேன், அவ்வளவு வந்து வித்தியாசமா இருந்தது. இப்ப நான் நிக்கிற ஸ்பாட் தாங்க லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. இங்க வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய எல்லை முடியுது. இந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது ரெண்டு கடலும் தெரியும். லெஃப்ட் சைட்ல பே ஆஃப் பெங்கால், ரைட் சைட்ல இந்தியன் ஓஷன் உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஓஷனுமே டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்குங்க. நாங்க வந்து ஏர்டெல் ஆபரேட்டர் தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படி மெசேஜ் ரிசீவ் ஆயிருந்தது. இந்தியாவோட பெருமையை பறைசாற்றும் விதமா ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர்ல நம்மளுடைய எம்பளமான அசோக சக்ரா வானளவுல உயர்ந்து அதில் சிங்கம் கர்ஜிக்கும் விதமாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதுதாங்க லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. இதோட இந்தியாவோட எல்லை முடியுதுங்க. அந்த ரோடு முடியுது. இங்க இருந்து ஸ்ரீலங்கா ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்குங்க. அதுவும் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குற லேண்ட் ஆகுற அளவுக்கு வந்து அந்த ரோட வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் வாசிகள்லாம் பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியா தெரியல. உண்மையா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கடல்ல வந்து இந்தியன் நேவி ஆபீசர்ஸ்லாம் அடிக்கடி ரோந்து போயிட்டு இருப்பாங்க நம்மளுடைய பாதுகாப்புக்காக. இந்த கடல் வந்து ஒரு பக்கம் கடல் தாங்க இறங்க முடியும், ஒரு பக்கம் ஃபுல்லா பாறையால இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அலைகள் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது. அங்க குளிக்கிறது வந்து சேஃப் கிடையாது. அதுவும் இல்லாம அந்த அலைகள் வந்து அப்படியே சுழண்டு இழுத்துரும் அப்படின்றதுனால ஒரு பக்கம் நிறைய ராக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கடல் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா அலையா இருந்தது. அது மைட் பி வந்து அந்த காத்தோட்டமா அப்படின்றதுனால இருந்திருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அலை வந்து அலையே இல்ல, கடல் ரொம்பவே அமைதியா இருந்தது. நாங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து அந்த அசோகா எம்ப்ளம் கிட்ட தான் நிக்கிறோம்.
சாயந்தரம் டைம் வந்து ஒரு 3:45 இருக்குங்க. வெயில் பாத்தீங்கன்னா அடிச்சு கொளுத்திருச்சு. சுத்தி வந்து உங்களுக்கு எங்கேயுமே நிழலே கிடையாது. நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்ததுங்க. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து இந்த கடல் சார்ந்த பொருட்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சங்கு, பேர்ல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை அந்த ஷாப்பும் இருந்தது. பட் ஆனால் பீச் பக்கத்துல இல்ல, கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் பார்க்கலாம். இங்க வந்து லாஸ்ட் ரோட் மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கிடையாதுங்க. அந்த முன்னாடி அழிஞ்சு போன இடம் இல்லையா, கடல் வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு போயிருக்கோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி அதை அப்படியே வச்சிருக்காங்க. அது எதுவுமே பண்ணல. ஸோ அதை வந்து நீங்க ஒரு மியூசியம் மாதிரி பார்த்துட்டு வர முடியும். இது வந்து சர்ச்சுங்க. அந்த காலத்துல சர்ச்சா இது வந்து உபயோகப்படுத்தி இருந்திருக்காங்க. இப்போ வந்து வெறும் பாழடைஞ்ச செவ்வரா தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. பட் ஒரு காலத்துல இது ஒரு பெரிய சர்ச்சா இருந்திருக்கு. இந்த பக்கத்துல இருந்தா வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். 5 மணி வரைக்கும் தாங்க இங்க நம்ம இருக்க முடியும். அதுக்கு மேல நம்ம யாருமே இங்க இருக்க முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஆனா சில மீனவர்கள் குடும்பம் மட்டும் இங்க தங்கிட்டு இருக்காங்க. இந்த தனுஷ்கோடியில் வந்து அந்த அழிஞ்சு போன பில்டிங் எல்லாமே அப்படியே இருக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்ச் பார்த்தோம். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. உள்ள கூட இறங்கி போகலாம். பட் கொஞ்சம் எங்களால் முடியலங்க, டயர்டாக இருந்துன்னு சொல்லிட்டு நான் வெளியில மட்டும் ஒரு அவுட்டர் லுக் மட்டும் தான் எடுத்திருந்தேன். உள்ள வரைக்கும் சும்மா போயிட்டு தான் வர முடியும். இது எல்லாமே பக்கத்துல நீங்க பார்க்க முடியாது. கொஞ்சம் தூரத்துல டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த பாழடைஞ்ச ஸ்டேஷன் பார்த்துட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து ராமர் டெம்பிள் பார்த்துருந்தோம். அங்கே வந்து ராமருடைய லோட்டஸ் ஃபீட் இருக்குங்க. இப்போ அந்த லாஸ்ட் ரோட பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கோதண்டராமன் டெம்பிள் இருக்கு. இது என்ன இடம்னா, ராவணன் அழிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய தம்பிக்கு தானே அந்த ராஜ்யம் போய் சேரணும். அதனால ராமரே வந்து ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணருக்கு வந்து பட்டமளிப்பு பண்ண இடம் தான் இது. விபீஷ்ணர் யாருன்னா ராவணனுடைய 2வது தம்பி. ராவணனுக்கு மொத்தம் 3 சகோதரர்கள். ஒன்னு வந்து விபீஷ்ணர், கும்பகர்ணர், குபேரர். இந்த இடத்துல தான் விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு ராமரோட கையால. இது வந்து ஒரு சின்ன கோவில் தான். ஒரு 20 படிக்கட்டு இருக்குங்க. அது மேல ஏறி நீங்க உள்ள போனீங்கன்னா உள்ள சன்னதியில வந்து ராமர் விபீஷ்ணருக்கு பட்டம் அளிக்கும் போல காட்சி மாதிரி சிலைகள்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த வரலாறுகள் சான்றுகள்லாம் பார்க்கும்போது ராமாயணம் பொய் அப்படின்னு சொல்றவங்க கூட நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் தான் இந்த ராமேஸ்வரம். ராமர் கால்பட்ட இடத்துல நானும் போனேன் அப்படின்றது நினைக்கும் போது எனக்கு மெய் சிலிர்க்குது. தனுஷ்கோடி நாங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில வந்து என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நாங்க பார்க்கும்போது நிறைய வந்து ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண் தீர்த்தம், சீதா தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய தீர்த்த கிணறுகள்லாம் அங்க இருந்ததுங்க. ஒண்ணு நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்ப நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் தீர்த்தம். ராமரின் சகோதரனான லக்ஷ்மணரின் நினைவாக இந்த லக்ஷ்மண தீர்த்தம் கட்டப்பட்டுள்ளது. பகவான் லக்ஷ்மணுக்காக புனிதமான பிரார்த்தனை மேற்கொள்வதற்காக லக்ஷ்மண தீர்த்தம் ராமேஸ்வரத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல என்ன இருக்கும்னா, லக்ஷ்மணருடைய பெருமையை எடுத்து காட்டுற விதமாக நிறைய பளிங்கு கற்களான சிலைகள் அங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இது ஒரு நாகருடைய கோவிலுங்க. சின்ன கோவில் தான். நாகதோஷம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கோவில்ல வந்து வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. 2 ஐயர் இருந்தாங்க. எனக்குமே பாத்தீங்கன்னா ருத்ராட்சை எல்லாம் வச்சு எனக்கு சில பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறது, திருமண தடை, அப்புறம் வேலையில பிரச்சனை, இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல நாகதோஷம் இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா பண பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவில வந்து வேண்டிட்டு போனா நல்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இப்போ டைம் வந்து ஈவினிங் ஒரு 5:40 இருக்குங்க. இவரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். ராமேஸ்வரத்துல மெயினான எல்லா இடத்தையுமே சுத்தி காட்டினாருங்க. கரெக்டான டைம் சொன்ன டயத்துக்கு எங்களை வந்துட்டு எல்லா இடத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு எங்களை வந்து வீட்டுல சேஃபா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாரு. இவருடைய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இவருடைய சர்வீஸ் வேணா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லக்ஷ்மண் தீர்த்தம் பார்த்துட்டு நாங்க அப்புறம் பார்த்தது பாத்தீங்கன்னா ராமர் தீர்த்தம் தான். ராமநாத சாமி டெம்பிள் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இந்த ராமர் தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு சிறப்பான வரலாறு இருக்குங்க. அது என்னன்னா, சீதாதேவியை தேடி ராமர் வந்து ராமேஸ்வரம்
ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு இல்லையா, அப்போ இங்க வந்து ராமர் நீராடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாகதோஷம் இருக்கிறவங்க அக்னி தீர்த்த கடல்ல குளிச்சுட்டு இந்த ராமர் தீர்த்தத்துல வந்து திரும்பவும் நீராடிட்டு ஒரு நாகர் சிலைய இங்க வந்து வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க நாகதோஷம் கம்ப்ளீட்டா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராமர் தீர்த்த கோவில்ல பாத்தீங்களா எவ்வளவு நாகர் சிலை இருக்கு. இது எல்லாமே பக்தர்கள் வந்து வச்ச சிலை தான். அவங்களுடைய நாகதோஷத்தை போக்கிக் கொள்றதுக்காக அவங்க வச்சுட்டு போன அந்த சிலை தான் இங்க இருக்கு. இந்த ராமர் தீர்த்தம் கோவில்ல நாகர் சிலையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அது பக்கத்திலேயே வந்துட்டு கற்கள் எல்லாம் எடுத்து அது மேல மேல அடுக்கி வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம புது வீடு கட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தாங்க இது. இந்த மாதிரி மெயினா வந்து முருகர் கோவில்ல தாங்க நிறைய வைப்பாங்க. ஆனா இங்க வந்து ராமர் கோவில்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு வேண்டிக்கும் பொழுது சீக்கிரமாவே வீடு கட்ட நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்றது நிறைய பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. அவ்வளவுதாங்க, தனுஷ்கோடியில இருந்து நாங்க இந்த மாதிரி 2-3 டெம்பிள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து கிழக்கு கோபுர வாசல். போற வழியில நான் வீடியோ கவர் பண்ணிருக்கேன். இப்போ டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்குங்க. நான் ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினாங்க. என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். இந்த சிப்பியில பண்ண 2 பிரேஸ்லெட் எனக்கும் பாப்பாக்கும் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் அவளுக்கு சும்மா அந்த பாசி மாதிரி வாங்கியிருந்தோம். ரொம்ப டயர்டா இருந்ததுங்க. அதனால கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஹோட்டல் டூரிசம்லேயே வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் அவைலபிளா இருந்தது. போற வழியிலே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்லேயே சீ வியூஸ்லாம் பார்க்கலாம். நைட் டைம்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எங்களுக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டுட்டு நாங்க பக்கத்துலயே வந்துட்டு பீச் பார்க்கலாம்னு சொல்லி நைட் வாக் நாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ ராமேஸ்வரத்துல காலையில பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருந்தது அக்னி தீர்த்தம் கிட்ட. இப்ப பாத்தீங்களா ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. 4-5 பேர் அப்படிதான் இருந்தாங்க பீச்ல. அப்புறம் இதோட vlog முடியலங்க. நெக்ஸ்ட் டே 2ல நாங்க குருசரே தீவு அப்புறம் போட்டிங் எல்லாமே போயிருக்கோம். அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த வீடியோவை இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா அதையும் பாருங்க. வியூவர்ஸ், நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸை பாக்குறதோட மட்டும் நிறுத்திக்காம நீங்களும் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் ஃபேமிலியோட விசிட் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதா என்னோட ஆசை. இப்போ நைட் டைம்ல பாருங்க ஒருத்தர் கூட கடலுக்குள்ள இறங்கவே இல்லைங்க. ஏன்னா இங்க அலோட் கிடையாது. 6 o'clock மேல அக்னி தீர்த்தத்துல இறங்குறதுக்கு அலோட் கிடையாது. நைட் டைம்ல அலைகள்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்குங்க. அதுவும் இல்லாம அடியில ஃபுல்லா பாறை தான் இருக்கு. அதனால நைட் டைம்ல இந்த கடல்ல இறங்கி குளிக்கிறது சேஃப் கிடையாது. காலையில இருந்து பக்தர்களுடைய பாவத்தை போக்குன இந்த கடல் கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கட்டுமே, என்னங்க சொல்றீங்க? நைட் டைம்ல பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் 2-3 இருந்ததுங்க. நான் வந்து இந்த பிளாஸ்டிக் மல்லிப்பூ வாங்கினேன். சும்மா அந்த கொண்டையில சுத்திக்கிற மாதிரி கிறிஸ்டல்ல லெக் செயின்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். வாங்கிட்டு நாங்க ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த vlogs வந்துட்டே மறக்காம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.